வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ் லைக் GUI, வெப் அண்ட் கமாண்ட் லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். சேம் பர்பஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கி எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த முந்தைய வீடியோ PYQt பேஸ்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி தான். ஓகே, இப்போ ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் ரெபாசிட்டரி யாரும் இன்னும் டவுன்லோட் பண்ணலையோ இல்லை க்ளோன் பண்ணலையோ அவங்க வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபோல்டர்ஸ்குள்ளே நம்ம இதுக்கு முந்தைய வீடியோஸ்க்கான நிறையா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் கொஞ்சம் க்ளீனப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமாண்ட் லைன் இந்த ஃபைலில் இருக்கிற சம் பார்ட்டை வந்து நம்ம மேபி லைக் மூவ் பண்ணிக்கலாம். மேபி லைக் மெயின் இந்த ஃபைலுக்கே மூவ் பண்ணிடலாம். ஸோ லைக் மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தனில் ஆக்சுவலி மெயின் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி கிடையாது. இது எதுவும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி, பட் ட்ரெடிஷ்னல் C அந்த மாதிரி அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம அந்த மெயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் நம்ம. பட் இட் கேன் பி எனி திங். மேபி லைக் இதே என்ட்ரி பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ லைக் அதுக்கு வந்து இம்போர்ட் ஆர் பார்ஸ் இது இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ லைக் சேம் அப்ளிகேஷன் லைக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் லைக் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமாஸ் அதை வாங்கி நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் ஒரு பர்பஸ். ஸோ கமாண்ட் லைனில் இன்புட் வாங்க போகிறோம், GUI இன்புட் வாங்க போகிறோம், வெப் இன்டர்ஃபேஸில் வாங்க போகிறோம். பட் சேம் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் வேஸில் இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் ஸோ இது வந்து பேசிக்லி வேல்யூஸ் செப்பரேட்டட் பை காமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து யூசர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டைப். மேபி இதுக்கு வந்து டிஃபால்ட் வந்து நம்ம வந்து maybe GUI வச்சுக்கலாம். It can be anything. So interface web or GUI. Okay, so next வந்து இப்போ for example if maybe like arc parse வச்சுக்கலாம், arc வச்சுக்கலாம். ஸோ இஃப் arc டாட் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்லி லைக் யூசர் வந்து கமாண்ட் லைன் வேல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து கமாண்ட் லைன் பேஸ்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து கமாண்ட் லைனில் வாங்கி அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணினா they will get separated by commas. அதுக்கப்புறம் அது இன்டீஜர் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம், இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து int ஆஃப் வேல்யூ டாட் strip. ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு ஒயிட் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் அப்படிங்கிற திங்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆவரேஜ் அப்படிங்கிற யூஸிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை வந்து வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம் பேசிக்கலி. ஸோ யூஸிங் ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இன்புட் வந்து வேல்யூஸ் இதை பாஸ் பண்ண போகிறோம், பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கேஸ். if in case இது சக்ஸஸ் வேல்யூஸ் யூசர் வந்து பாஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் வந்து GUI அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா வெப் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வெப் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். மேபி நம்ம வந்து கமாண்ட் லைன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ இஃப் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டெர்மினலில் போய்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ CLS ஓகே, பைத்தன் மெயின். ஸோ இப்போ கமாண்ட் லைனில் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்.
values 1 2 3 இங்கே ஸ்ட்ரிப் பண்ணதை இப்படி போடணும். அதுக்கப்புறம் இது இப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் சம் டைப்போ. ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இன்கேஸ் யூசர் வந்து கமாண்டில் வந்து சம் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதே சேம் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது ஒன் டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெப் இன்டர்ஃபேஸ். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து வெப் அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். அது லிட்டில் பிட் நம்ம மாடிஃபை பண்ண இந்த அப்ளிகேஷனுக்காக மேபி லைக் ஸோ இங்கே இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸ்டார்ட் சர்வர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வெப் சர்வர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் வெப் சர்வர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். லாஸ்ட் டைம் அது லாகின்காக பண்ண டெம்ப்ளேட்டு. ஸோ லிட்டில் பிட் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேபி லைக் நேம் கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேபி இல்லைனா புதுசாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ அதில் இமேஜ் நம்மளுக்கு தேவையில்லை அந்த லாகின் ஐக்கானுக்கு. ஸோ கண்டெய்னர் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ வேல்யூ பட்டன் பாஸ் பண்ண போகிறாங்க. செக் பாக்ஸ் இந்த திங்ஸ்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்கட் கேன்சல் பட்டன் அது தேவையில்லை. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அவுட்புட் தேவை. ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து இன்புட் இருக்குது, அதே மாதிரி அவுட்புட்டும் தேவை. அவுட்புட் வந்து டெக்ஸ்ட்டு மேபி லைக் கேன் க்ளோஸ் அண்ட் இங்கே நம்ம வந்து அவுட்புட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இந்த HTML வந்து நம்ம வந்து ஜிஞ்சா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை ஜிஞ்சா டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லைக் இட்ஸ் அன் ஆவரேஜ். ஸோ இப்படி ஒரு வேரியபிள். ஸோ ஜிஞ்சா அப்படின்னா என்ன? ஸோ பைத்தனில் வந்து HTML வந்து ரெண்டர் பண்ணுறது வந்து ஃப்ளாஸ்க், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மெத்தட் ரெண்டர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ ஜிஞ்சா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து HTML பேஜில் வந்து சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பைத்தானிக் வேல நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HTML பேஜில் வந்து நம்ம ஒரு வேரியபிள்ஸ் டைனமிக்காக வேல்யூஸ் வந்து பைத்தன் ப்ரோக்ராம்லேருந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். இஃப் லூப், ஃபார் லூப் அந்த மாதிரிலாம் நம்ம இஃப் அண்ட் ஃபார் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு சம் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் HTML பேஜில் இதில் நார்மல் HTML டெம்ப்ளேட்டு. ஸோ அதில் இந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸ் எல்லாம் தான் வந்து ரிலேட்டட் டு ஜிஞ்சா 2 ஜிஞ்சா சின்டாக்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ அதில் வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பைத்தன்லேருந்து கால்குலேட் பண்ணுற அவுட்புட் வந்து இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் வந்து ஆவரேஜ். அதே மாதிரி இன்னொரு சில திங்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். இஃப் இந்த வேல்யூஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும் அதை நம்ம டிஸ்பிளே பண்ணால் போதும். நார்மலி இல்லைனா நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு வந்து இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், அதே மாதிரி எல்லா இஃப் ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அது எண்ட் இஃப் ஆர் எண்ட் ஃபார் அந்த திங்ஸும் பண்ணணும். ஸோ whenever there is an average value, whenever there is not an average value, இப்போ யூசர்கிட்ட இருந்து வேல்யூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண என்டர் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை காமா. இது வந்து வேல்யூஸ் ஓகே. அதே மாதிரி ஃபார்ம் நேம் வந்து மாற்றிக்கலாம். கால்குலேட் ஆவரேஜ். ஓகே. அதே மாதிரி எண்ட் இஃப். இப்போ வந்து எங்கே எண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஃப் வந்து எங்கே எண்ட் ஆகும்னா சப்மிட் பட்டன். ஸோ பேசிக்கலி இங்கே வரோம்னா, ஆனால் சாரி
ஆனால் இந்த அவுட்புட் மட்டும் இதுக்கு வெளியே வரணும். ஸோ இது எப்போ டிஸ்பிளே ஆகும்னா ஆவரேஜ் வேல்யூ இருக்கிறப்ப மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து பேசிக்லி இந்த கண்டெய்னருக்குள்ளே டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு என்டிஎஃப். ஸோ இங்கே ஆவரேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு அது டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி அந்த ஆவரேஜ் அந்த இது இல்லாத போது நம்மளுக்கு வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதை வாங்கி இந்த வேரியபிளில் இருக்கும், இந்த ஃபார்மில் வந்து இந்த நேமில் இருக்கும், அதை நம்ம கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கால்குலேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இந்த பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே கால்குலேட் ஆகி வர அவுட்புட்டை வந்து அதே கண்டெய்னரில் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் ஃபெச் பண்ணுற மாதிரி இந்த சப்மிட் அந்த பட்டனும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ஃபார் லூப் இங்கே இஃப் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, இது டிஸ்பிளே ஆகாது, இது மட்டும் இந்த கண்டெய்னரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக மாடிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ ஜிஞ்சா டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேசிக்லி ஸோ அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா environment. ஸோ இது பேசிக்ஸ் இந்த யூசேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் ஜிஞ்சா டூலேருந்து environment அண்ட் நம்ம டெம்ப்ளேட் வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த லொக்கேஷன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் லோடர் அந்த திங்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் டெம்ப்ளேட்டுங்கிறது வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ளாஷ்லேருந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஜிஞ்சா டூலேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் மாடியூலும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாத்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்ப்ளேட் அண்டர்ஸ்கோர் path equal to os.path. டைரக்டரி நேம் இந்த ஃபைலோட டைரக்டரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதோட டைரக்டரி இது. ஸோ இந்த டைரக்டரி நேம் தெரிஞ்சு அப்படின்னா அதுலேருந்து டெம்ப்ளேட்டுக்குள்ளே போனால் இந்த டெம்ப்ளேட்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ டைரக்டரி நேம் அப்போ os.path path.join டெம்ப்ளேட். ஸோ இந்த ரெண்டு பாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு டெம்ப்ளேட் பாத் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்வாயர்மெண்ட் லோடர் க்ரியேட் பண்ணணும், ஃபைல் சிஸ்டம் லோடர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ loader equal to load template equal to file system loader. ஸோ இங்கே வந்து search path என்ன அப்படின்னா templates இதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து environment equal to environment loader வந்து load temp. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த environment கிடச்சிச்சு. இங்கேருந்து நம்ம டெம்ப்ளேட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் ஈக்குவல் டு environment.get template நேம் என்ன அப்படின்னா average.html. ஸோ இப்போ ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பேசிக்லி இந்த டெம்ப்ளேட் இப்போ ஆப்ஜெக்ட் கிடைக்கும். டெம்ப்ளேட் ஆப்ஜெக்டில் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்லி வந்து மெத்தட் இருக்கும், லைக் டெம்ப்ளேட் ரெண்டர். ஸோ template.render. ஸோ நம்ம இங்கே இனிஷியலி வந்து ஹோம் பேஜ் ரெக்வஸ்ட் பண்ணும்போது வந்து எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் எம்டியாக இருக்கும். பட் ஆனால் இங்கே ஆக்ஷன் பேஜில் பாஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஆக்ஷன் பேஜில் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பழைய லாகின் திங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ டெம்ப்ளேட் வச்சுக்கலாம், சேம் டெம்ப்ளேட் தான். ரெக்வஸ்ட் இந்த டெம்ப்ளேட்லேருந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து எடுக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ கெட் அந்த ஃபார்ம்லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம பண்ண மாதிரியே அந்த வேல்யூஸ் அந்த கன்வர்ஷன்ஸ் அந்த திங்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் மேபி இதை எடுத்து அப்படியே நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர வேல்யூஸாக அப்படியே டைரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அவுட்புட் வந்து கால்குலேட் பண்ணணும். மேபி லைக்
ஸோ நம்ம அதையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இம்போர்ட்டிங் ஆர்டரை வந்து built-in third party and our custom அந்த ஆர்டர்லேயே நீங்கள் எப்பவுமே இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் recommended or proper way. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ், ஸோ வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம டெம்ப்ளேட்டில் ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்காக நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ண போகிறோம். ரெண்டர் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். ஐ மீன் இந்த அவுட்புட் வேல்யூ பாஸ் பண்ணணும். எதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு அவுட், ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேசிக்கலி சர்வர் ரன் ஆகும். ஹோம் பேஜ் ரெக்வஸ்ட் வரும்போது ஆவரேஜ் HTML டெம்ப்ளேட் ரெண்டர் ஆகும். ஐ மீன் இந்த பார்ட் மட்டும் ரெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் அதை வேல்யூஸ் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ஆக்ஷன் பேஜுக்குள்ளே வரும். ஆக்ஷன் பேஜுக்குள்ளே கால்குலேஷன் பண்ணி இந்த பார்ட் வராது, இப்போ டிஸ்பிளே ஆகாது, இந்த பார்ட்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். ஸோ அதுக்காக மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மெயின் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கலி from web server app web mainல start server, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம வந்து சேம் இதை வந்து வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஆப் வந்து வெப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ சொன்னதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டார்ட் சர்வ் ரன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து இதில் போய் பார்க்கலாம், லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த HTML பேஜ் ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ 1,2,3 இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ கால்குலேட் ஆகி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஸோ இது வந்து வெப் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து இப்போ கமாண்ட் லைன் அண்ட் வெப் இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஓகே, இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்னா UI திங். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம UI இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ டிஸ்பிளே UI. ஸோ நம்ம பேசிக்லி அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு இப்போ. ஸோ இப்போ வந்து ஃப்ரம் GUI ஆப் UI இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபங்க்ஷன் நேம் அங்கே என்ன அப்படின்னா டிஸ்பிளே UI. ஓகே, இந்த டிஸ்பிளே UI ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த பழைய இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஆப் வந்து இந்த GUIன்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பேசிக்லி நம்மளுக்கு வந்து இப்போ எரர் காமிக்குது. என்ன அப்படின்னா இந்த UI இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இது காமிக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வெளியேருந்து இந்த அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பேசிக்லி என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி main.py இந்த மாதிரி கால் பண்ணுறதுனால வந்து இந்த லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணுறது வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே இம்போர்ட் OS நம்ம இங்கே வந்து இம்போர்ட் OS கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் நம்ம அது பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து லைக் ஃபைல் ஈக்குவல் டு மேபி லைக் os.path. ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அந்த ஃபைல் டைரக்டரி தான் வேணும். ஸோ ஃபைல் ப்ளஸ் மேபி லைக் os.path.join. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி இப்போ இந்த ஃபைல் பார்த்து வந்து இங்கே நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த UI ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதே 1 2 3 கால்குலேட் பண்ணால் 2 வருது. ஸோ இப்போ பேசிக்லி டெஸ்க்டாப் UI பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. ஸோ பேசிக்லி ஒரே கமாண்டை ஒரே இது யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கமாண்ட் லைன் த்ரூவும் பார்க்க முடியும்,
values 1, 2, 3 அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே கால்குலேட் ஆகி வருது. இன்கேஸ் இதே இது வந்து நம்மளுக்கு வந்து UI த்ரூ வேணும் அப்படின்னா GUI போட்டிங்கன்னா இந்த கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகுது. நம்ம இது த்ரூவும் கால்குலேட் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது அப்படி இல்லைன்னா வெப் வேணும் அப்படின்னா வெப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் சர்வ் ஆகுது. ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பைத்தன் யூஸ் பண்ணி யூசர்கிட்டருந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸில் இன்புட் வாங்கி எப்படி சேம் இன்டர்ஃபேஸில் அவுட்புட் காமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதுக்கு வந்து டெஸ்க்டாப் UI, வெப் அண்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். அது போக உங்களுக்கு ஏதோ ஒரு டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.